இப்போ வந்து இந்த குரோத்து, சேஞ்சு இதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தாலும் கூட, ஒரு புரொஃபசர் மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி பாக்குது? ஒரு கிளீனான அல்லது ஒரு சிம்ப்ளஸ்ட் வே இருந்தது. நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். அப்புறம் போய் ஒரு ஐஐடி மாரி ஒரு பெரிய இடம், அண்ணா யூனிவர்சிட்டி மாரி ஒரு பெரிய இடத்துல நம்ம படிக்கிறோம். படிச்சு முடிச்சோனே நல்ல வேலை கிடைக்கும். இப்படி இருந்த ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. இது அப்படியே இப்ப பிரேக் ஆகுது. இப்ப நீங்க யுனிவர்சிட்டிங்கிறதே பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் நாலேட்ஜ் எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் அப்படிங்கிற இடத்துக்கு இத கொண்டு வந்துட்டீங்கல்ல. இது இது எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்கும்? இத புரொஃபஸரா இருக்கக்கூடியவர் எப்படி பார்க்குறோம்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஐடி மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் லெவல் காலேஜ்ல எப்பவுமே வந்து நம்ம ஃபியூச்சர நோக்கி தான் பார்க்கணும். ஸோ ஒரு புரொஃபஸரா இருக்கக்கூடியவர் ஒரு 10, 20 வருஷம் கழிச்சு என்ன டெக்னாலஜி வரப்போகுதோ, அந்த டெக்னாலஜி இன்னைக்கு நான் ஆராய்ச்சி பண்ணா தான், அது வந்து அந்த அந்த காலகட்டத்தில அந்த டெக்னாலஜி மெச்சூர் ஆயி, நமக்கு வந்து அது மக்கள் உபயோகப்படுத்துற மாரி ஆகும். ஸோ நாங்க வந்து எப்பவுமே எங்க ஃபியூச்சர நோக்கி தான் பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்கப் போகுதோ, அத முன்னாடியே யோசிச்சு வச்சு, அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நடவடிக்கைகள், ஆராய்ச்சி இதெல்லாம் பண்றது தான் எங்களோட வேலையே.